ஒரு உதாரணம் சொல்றேன். கமலஹாசன் வருகையின் போது இந்த ஊடகங்கள் ஊதி பெருக்குனாங்க. தேவதூதனே வந்துட்டான், இந்த உலகத்தையே காக்க போறாங்கிற மாதிரி எல்லாம் எத்தனையோ புருடாக்கள் விட்டாங்க. ஆனா உண்மை என்ன நடந்துச்சு? அவரு அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கம் போய் அடைக்கலம் ஆயிட்டாரு. ஆனா அன்னைக்கு ஊடகங்கள் போச்சு, இனிமேல் கமலஹாசன் வந்ததுனால மாற்று வாக்குகள், அதாவது திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து இனிமேல் சீமானுக்கு விழுவாது அப்படின்னு சொன்னாங்க. 3 லட்சம் வாக்கு கமலஹாசன் வந்தபோது 7 லட்சம் வாக்கா மாறுனுச்சு. சரிங்களா? அப்புறம் அது அது 17 லட்சம் வாக்கா மாறுனுச்சு. மறுபடியும் அது 34. நீங்க எதிர்ப்பு வர வர ஒண்ணு வளருங்க. இயற்கையில அடிப்படையான இயற்கையின் சில விதிகள் இருக்கு. ஒரு ஒரு நெல் பதறா போகணுமா, நெல்மணியா விளைந்த நெல்மணியா வரணுமாங்கிறத அந்த நிலத்துல வீசுற காற்றும் வெப்பமும் தீர்மானிக்கிறதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரிங்களா? நிறைய காற்றும் நிறைய வெப்பமும் எங்க இருக்கோ அங்க நெல் பதிராகாமல் நெல்மணிகளாக வெளிவரும். அப்போ கமலஹாசன் வருகையோ அல்லது விஜயோட வருகையோ அல்லது அதிமுகவோட பிளவோ இதெல்லாம் இங்க பொருட்டு இல்ல. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்களை தமிழ் தேசிய அரசியலை நோக்கி இவர்கள் உருவாக்கி கொண்டே இருந்தாலும் நடக்க போறது ஒண்ணுதான். இந்த அழுத்தங்களை எல்லாம் மீறி உறுதியாக வலிமையாக நாம் தமிழர் கட்சி முன்னோக்கி பாயும். ஏன்னா வெறுமனே தேர்தல் வெற்றி தோல்விகளோடு மட்டுமே நாம் தமிழர் கட்சியின் கணக்கு முடியல. நாம் தமிழர் கட்சியின் இலக்கு பெருசு இல்லையா? அது தமிழ் தேசிய இனத்தின் ஆழ் மனதுல நீண்ட காலமாக இருக்கிற 800 ஆண்டு காலமாக நாங்கள் எங்கள் தாய்நிலத்தின் உரிமை இழந்திருக்கிறோங்கிற விஷயத்த சொல்றதுக்கே 2009 லட்சக்கணக்கான மக்கள் சாக வேண்டி இருந்துச்சு. சரிங்களா? இத்தனை இழப்புகளுக்கு பிறகு வந்த ஒரு அமைப்பு இந்தந்த பலவீனங்களுக்காக கட்டமைக்கப்பட்டதுன்னு ஒரு போலியான பிம்பத்தெல்லாம் கட்டாதீங்க. இது தமிழ் தேசிய இனத்தின் ஆன்மாவின் இயக்கம். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை நான் பாக்குறேன்.